வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஆப்பராட் தமிழ். உங்க மொபைல்ல யூபிஐ ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்களா? நீங்க ஜிபே, போன்பே, சூப்பர் மணி, பாரத் பே இப்படி ஏதாவது ஒரு யூபிஐ ஆப்ஸ் மூலமா மற்றவங்களுக்கு பணம் அனுப்பிக்கிட்டு இருக்கீங்களா? இந்த யூபிஐ ஆப்ஸை வச்சுதாங்க உங்க அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை எடுக்கிறதுக்கு இப்போ ஒரு பெரிய ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்கு. அது என்ன ஸ்கேம், அதை எப்படி பண்றாங்க, இதுல இருந்து தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிகள், ஒருவேளை நம்மளுக்கு ஸ்கேம் நடந்துட்டா உடனடியா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற தகவலை இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த ஸ்கேம்ல இருந்து உங்க அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை எப்படி காப்பாற்றலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். நீங்க ஆப்பரால் தமிழ் சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த சேனல்ல வர்ற மணி சேவிங்ஸ் வீடியோக்களை உங்களால உடனே பார்க்க முடியும். இது என்ன ஸ்கேம்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாங்க. நம்ம யூபிஐ ஆப்ஸை மற்றவங்களுக்கு பணம் அனுப்புறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த யூபிஐ ஆப்ஸில் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குங்க. மற்றவங்க நம்மளுக்கு பணம் கொடுக்கணும்னா அதை நம்ம ஒரு ரிக்வெஸ்டாகவும் அனுப்பலாம். இந்த ரிக்வெஸ்ட் ஆப்ஷனை பயன்படுத்தி தாங்க இப்போ ஒரு பெரிய ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஸ்கேமுக்கு பேரு கலெக்ட் ரிக்வெஸ்ட் ஸ்கேமுங்க. இதை எப்படி பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த ஸ்கேம் 2 வகையில நடக்குதுங்க. முதல் வகை என்ன அப்படிங்கிறத தெளிவா பார்த்துடலாம். இந்த முதல் வகையில நம்மளுக்கு ஒருத்தர் கால் பண்ணிட்டு உங்க யூபிஐ ஆப்ஸ் எக்ஸ்பைரி ஆக போகுது, அதை ரெனியூவல் பண்ணணும், அதனால கேஒய்சி அப்டேஷனுக்கு உங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் அனுப்புறேன், அந்த ரிக்வெஸ்ட்டை நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு உங்களுடைய பின் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்க யூபிஐ பேமெண்ட் அதிகமா பண்றீங்க, அதனால உங்களை லக்கி கஸ்டமரா செலக்ட் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு ஒரு பேமெண்ட் பிரைஸ் தரப்போறோம், உங்களோட யூபிஐ ஆப்ல உங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் அனுப்பியிருக்கோம், அந்த ரிக்வெஸ்ட்டை அக்செப்ட் பண்ணுங்க, அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் பின் நம்பர் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியும் இல்லையா, நீங்க யூபிஐ பேமெண்ட் பண்ணப்ப எங்களுக்கு தவறுதலாக வந்துருச்சு, அதனால உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்றோம், அந்த ரீஃபண்டை உங்களுடைய யூபிஐக்கேவும் ஒரு ரிக்வெஸ்ட்டை அனுப்புறேன், அந்த ரிக்வெஸ்ட்டை நீங்க அக்செப்ட் பண்ணுங்க, அதில் பின் போடுங்க, உங்களுக்கே பணம் திரும்ப வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இந்த 3 வகையில ஏதாவது ஒரு வகையில நம்மளை ஆசையை தூண்டுவாங்க. இந்த ஸ்கேமர்ட் இருந்து வந்த ரிக்வெஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிட்டு பின் நம்பர் போட்டா நம்மளுக்கு பணம் வராதுங்க, நம்ம அக்கௌண்ட்ல இருந்த பணத்தை அவங்க எடுத்துருவாங்க. இந்த 2வது வகை ஸ்கேம் எப்படி நடக்கும் அப்படின்னா, இந்த ஸ்கேமர்ஸ் நம்மளுக்கு கால் பண்ணிட்டு உங்களுடைய யூபிஐ ஆப்ஸ் எக்ஸ்பைரி ஆக போகுது, அப்படி இல்லைன்னா உங்க யூபிஐ ஆப் லாக் ஆயிடுச்சு, உங்களுக்கு ஒரு பிரைஸ் வந்திருக்கு, இல்லை உங்களுக்கு ரீஃபண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுப்புற கியூஆரை ஸ்கேன் பண்ணி உங்களுடைய யூபிஐ பின் போடுங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நம்மளும் ஐயோ நம்மளுடைய அக்கௌண்ட் லாக் ஆயிடுச்சு, நம்ம யூபிஐ பேமெண்ட் அடுத்து அனுப்ப முடியாதோ அப்படிங்கிற பயத்துல உடனடியா அவங்க சொல்றத செய்வோம். இப்படி பண்றதுனால பணம் நம்மளுக்கு வராதுங்க, பிரைஸ் நம்மளுக்கு கிடைக்காதுங்க, ரீஃபண்ட் நம்மளுக்கு ஆகாதுங்க, எல்லாமே ஸ்கேமருக்கு தான். ஏன்னா நம்ம யூபிஐ ஆப் மூலமா நம்ம அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை அவங்க டைரக்டா எடுத்துடுறாங்க. சில இடங்கள்ல என்ன நடந்திருக்குன்னா, இந்த ஸ்கேமர்ஸ் இந்த மாதிரி நம்ம அக்செப்ட் பண்ணி பின் போட்ட உடனே நம்ம அக்கௌண்ட்ல இருந்து பணம் போயிடுது. ஆனா அவங்க இல்லை நீங்க சரியா அதை பண்ணல, மறுபடியும் ஒரு தடவை அதே மாதிரி நான் அனுப்புறேன், மறுபடியும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 2வது டைம் கூட எடுத்திருக்காங்க. சில இடங்கள்ல நீங்க எதுவும் பண்ண வேண்டாம், உங்களுடைய யூபிஐ பின் நம்பர் சொல்லுங்க, நாங்களே உங்களுக்கு ரீஃபண்ட் அனுப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய யூபிஐ பின் நம்பரை கூட வாங்கியிருக்காங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்துல யூபிஐ ஆப்ஸ் யூஸ் பண்ணாம இருக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? கட்டாயமா இருக்க முடியாதுங்க. ஏன்னா யூபிஐ ஆப்ஸ் இப்ப எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது மூலம் தான் நம்மளுக்கு சில்லறை கொடுக்கணுங்கிற பிரச்சனை இல்லை, காசு எடுத்து பர்ஸ்ல வச்சுக்கிட்டு அந்த பர்ஸை பாதுகாத்துட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனாலதான் இந்த யூபிஐ ஆப்ஸ் ரொம்ப பிரபலமாயிட்டு போயிட்டு இருக்கு. இந்த யூபிஐ ஆப்ஸ்ல நடக்கிற ஸ்கேம்ல இருந்து நம்ம தப்பிக்கிறது தான் இதுக்கு இருக்கிற ஒரே வழி. இந்த ஸ்கேம்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு 7 கோல்டன் ரூல்ஸ் இருக்குங்க. இந்த 7 தங்க விதிகளை ஃபாலோ பண்ணீங்கன்னா கட்டாயமா இந்த மாதிரி ஸ்கேம்ல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் என்ன அப்படின்னா, கலெக்ட் ரிக்வெஸ்ட் அப்படின்னு யூபிஐ ஆப்ஸ்ல வந்தா கட்டாயமா அக்செப்ட் பண்ணாதீங்க. இந்த கலெக்ட் ரிக்வெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம ஃப்ரெண்டுக்கு நம்ம அனுப்புவோம், எனக்கு பணம் அனுப்புடா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுக்கு அனுப்புறத மட்டும்தான் நீங்க ஏத்துக்கிட்டு அவங்களுக்கு திருப்பி பணம் அனுப்பணும். வேற யாராவது ஸ்கேமர்ஸ் உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு ரீஃபண்ட் கொடுக்குறேன், வந்திருக்கு உங்க அக்கௌண்ட்டுக்கு, அக்செப்ட் பண்ணி பின் போடுங்கன்னு சொன்னா பணம் நம்ம அக்கௌண்ட்ல இருந்து தான் போகுங்க. இதை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் நம்ம கலெக்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணணும். இந்த செகண்ட் கோல்டன் ரூல் என்ன அப்படின்னா,
நம்மளுடைய யூபிஐ ஆப்ஷனுடைய பின் நம்பரை நம்மளுக்கு தெரியாதவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடாதுங்க. நம்ம மொபைல்ல வர்ற ஓடிபி நம்பரையும் நம்மளுக்கு தெரியாதவங்ககிட்ட ஷேர் பண்றது ரொம்ப பெரிய ஆபத்தா தான் எப்பயுமே முடியும். இந்த யூபிஐ பின் நம்பரையோ அல்லது நம்ம மொபைலுக்கு வர்ற ஓடிபியோ பேங்க்ல இருந்தோ இல்ல யூபிஐ ஆப்ஸ்ல இருந்தோ எப்பயுமே நம்மகிட்ட கேட்க மாட்டாங்க. 3வது கோல்டன் ரூல் என்னன்னு பார்த்துருவோம். நம்ம ஒருத்தருக்கு தவறுதலா பணம் அனுப்பிட்டோம்னா அவரு நேரடியாவே நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்ப முடியுங்க. இந்த மாதிரி கலெக்ட் ரிக்வெஸ்ட் எல்லாம் அனுப்ப வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. ஒருத்தர் நம்மளுக்கு ரீஃபண்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய கியூஆரை நம்ம ஸ்கேன் பண்ணி தான் நம்ம ரீஃபண்ட் வாங்கணுங்கிற எந்த நடைமுறையும் இல்லைங்க. அவங்க நம்மளுக்கு ரீஃபண்ட் அனுப்பணும்னா டைரக்டா நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணமாவே தான் அனுப்பணும். நீங்க எந்த கியூஆரையும் ஸ்கேன் பண்ணி பிரைஸ் வந்திருக்கு, ரீஃபண்ட் வந்திருக்கு, யூபிஐ கேஒய்சி அப்டேட் பண்ணுங்கிற ரிக்வெஸ்ட் எல்லாம் ஏத்துக்கிறாதீங்க. 4வது கோல்டன் ரூல் என்ன அப்படின்னா, இந்த ஸ்கிரீன் ஷேர் ஆப் எல்லாம் மொபைல்ல கட்டாயமா இன்ஸ்டால் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த ஸ்கிரீன் ஷேர் ஆப் நம்மளுடைய மொபைல்ல நம்ம ஸ்கிரீன்ல பண்ற எல்லா விஷயத்தையும் வேற ஒரு இடத்துல இருந்து ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ண முடியும், இல்ல அவங்களால பார்க்க முடியுங்க. இது மூலமா நம்மளுடைய யூபிஐ பின் நம்பர் எல்லாமே அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க. அதனால எனி டிஸ்க் ஆர் ஸ்கிரீன் ஷேர் ஆப்பை எந்த காரணத்தை கொண்டோ மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணாதீங்க. 5வது கோல்டன் ரூல் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு கஸ்டமர் கேருக்கு பேசணும் அப்படின்னா கூகுள்ல போயிட்டு கஸ்டமர் கேர் நம்பர் அப்படின்னு ரேண்டமா சர்ச் பண்ணி எடுக்கக்கூடாதுங்க. அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு அதுல கொடுத்துருக்கிற கஸ்டமர் கேர் நம்பருக்கு மட்டும்தான் நம்ம கால் பண்ணி பேசணும். அவங்க சொல்ற வழிமுறைகளை மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். கூகுள்ல நம்ம ரேண்டமா சர்ச் பண்ணி எடுக்கிற கஸ்டமர் கேர் நம்பர் சில நேரங்கள்ல ஸ்கேமா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 6வது கோல்டன் ரூல் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு லிங்கை கிளிக் பண்றப்ப ரொம்ப கவனமா இருக்குங்க. இந்த லிங்க் யார்கிட்ட இருந்து வந்திருக்கு, அவங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தானா, இந்த லிங்க் பாதுகாப்பானது தானா அப்படிங்கிறத எல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க எந்த ஒரு லிங்கையும் ஓப்பன் பண்ணணும். இப்ப ஸ்கேம் எல்லாமே லிங்கை தொட்ட உடனே நடக்கிற மாதிரியெல்லாம் வந்துருச்சுங்க. அதனால லிங்க் ஓப்பன் பண்ணிட்டேன், ஓடிபி போடல அப்படின்லாம் நினைக்காதீங்க. எந்த ஒரு லிங்கையும் நீங்க ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி இது நம்ம தெரிஞ்சவங்ககிட்ட இருந்தா வந்திருக்கா, பாதுகாப்பானது தானா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த லிங்கை ஓப்பன் பண்ணி பாருங்க. 7வது கோல்டன் ரூல் என்ன அப்படின்னா, யூபிஐ ஆப்ல அமௌண்ட் செட் பண்ணிக்கிறது தாங்க. நீங்க எவ்வளோ அமௌண்ட் யூஸ் பண்ணீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட்டை மட்டும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க லிமிட்டுக்கு மேல அமௌண்ட் யாராவது எடுத்தாங்கன்னா அந்த மாதிரி நேரத்துல அமௌண்ட் உங்க அக்கௌண்ட்ல இருந்து போகாம இருக்கும். யூபிஐ ஆப்ஸை எப்போ ஆன் பண்ணி வைக்கணும், ஆஃப் பண்ணி வைக்கணுங்கிற லாக் ஃபெசிலிட்டிஸ் கூட இப்போ வந்துருச்சுங்க. அந்த ஃபெசிலிட்டிஸை நீங்க யூஸ் பண்ணி கூட நீங்க தேவைப்படுற நேரத்துல மட்டும் உங்க யூபிஐ ஆப்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 7 கோல்டன் ரூலையும் இமிடியேட்டா உங்க மொபைல்ல செக் பண்ணிக்கோங்க. உங்க மொபைல்ல நீங்க ஈஸியா இதெல்லாம் பண்ணிடலாம். இனி வரும் காலங்கள்ல யூபிஐ ஆப்ஸ் யூஸ் பண்ணாம இருக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. அதனால இந்த 7 கோல்டன் ரூலை கட்டாயமா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப வாட்ஸ்அப்ல நிறைய இந்த மாதிரி ஸ்கேம் மெசேஜ் வந்துகிட்டு இருக்கு. இந்த லிங்கை ஓப்பன் பண்ணுங்க, கவர்மெண்ட் கொடுக்குற ஃப்ரீ லேப்டாப் திட்டத்துல சேர்ந்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு தனியார் கடை அல்லது நிறுவனத்தோட பேரை போட்டு இந்த லிங்கை ஓப்பன் பண்ணுங்க, அவங்க கொடுக்குற ஒரு பிரைஸ் உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு லிங்கை நீங்க தெரியாம தொட்டு உங்க அக்கௌண்ட்ல இருந்து பணம் போயிருச்சு, இந்த ஸ்கேம்ல நீங்க மாட்டிட்டீங்க அப்படின்னா உடனடியா நீங்க என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்ப நம்ம தெளிவா பார்த்துடலாம். ஸ்கேம்ல மாட்டிக்கிட்டா 5 விஷயம் நம்ம உடனடியா செய்யணுங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னா 1930 இந்த நம்பரை ரொம்ப கவனமா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1930 சைபர் கிரைமுடைய ஹெல்ப்லைன் நம்பரு. இம்மிடியட்டா ஸ்கேம் நடந்த உடனே 1930 நம்பருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஒரு ஸ்கேம் நடந்துருச்சு, என் அக்கௌண்ட்ல இருந்து பணம் போயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த தெளிவா சொல்லிருங்க. செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, சைபர் கிரைமுடைய போர்ட்டல்ல நம்மளுடைய கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்ணுங்க. cybercrime.gov.in அப்படிங்கிற வெப்சைட்ல நம்மளுக்கு நடந்த ஸ்கேமை உடனடியா பதிவு பண்றதாங்க நம்ம செய்ய செகண்ட் ஸ்டெப். 3வது ஸ்டெப் என்னன்னா, யூபிஐ ஆப்ல போயிட்டு நம்ம பண்ண டிரான்சாக்ஷன் ஐடி, யூடிஆரை உடனடியா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்கேமர் நம்மளுக்கு அனுப்பின லிங்க்கு, அவங்க அனுப்பின மெசேஜ், இந்த ஸ்கேம் நடந்தது சம்பந்தமான எல்லா எவிடன்ஸையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதான் நீங்க உடனடியாக செய்ய வேண்டிய 3வது ஸ்டெப். 4வது ஸ்டெப் என்ன அப்படின்னா, இமிடியட்டா பேங்குக்கு கால் பண்ணி உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தேவைப்பட்டா உங்களுடைய யூபிஐ ஆப் அப்படி இல்லைன்னா உங்களுடைய டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டை இமிடியட்டா பிளாக் பண்ணிருங்க. நிறைய இடங்கள்ல நிறைய பேர் யூபிஐ பின் நம்பரை ஷேர் பண்ணியிருக்காங்க.
பேங்க் டீட்டெயில், கார்டு டீட்டெயில்லாம் ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. அப்படி நடந்துச்சுன்னா மறுபடியும் ஸ்கேமர்ஸ் உங்க அக்கௌண்ட்ல இருந்து பணம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இம்மிடியட்டா பேங்க்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு உங்களுடைய யூபிஐ ஆப் மற்றும் உங்க பேங்க் கார்ட்ஸை இம்மிடியட்டா லாக் பண்ணிருங்க. 5வது ஸ்டெப் என்ன அப்படின்னா, இந்த ஸ்கேம் நடந்த உடனே உங்களுடைய ஃபாலோ அப் என்னென்ன பண்ணீங்க, உங்களுக்கு கொடுத்த ரெஃபரன்ஸ் நம்பர் என்னென்ன, நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு உங்களுக்கு எதுவும் ஐடி கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த யூபிஐ ஸ்கேம் என்ன, இது எப்படி நடக்குது, இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒருவேளை ஸ்கேம் நடந்துட்டா உடனடியாக நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் என்னென்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. யூபிஐ ஆப்ஸ் யூஸ் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை கட்டாயமா ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த ஸ்கேமை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு உதவி பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விட்டு ஆஃபர் ஆல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு மணி சேவிங்ஸ் வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.